ஏன்னா நீ என் பொண்டாட்டிடி. நான் உன் பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு நான் உனக்கு எதுவுமே பண்ணலையேடா. உனக்கு கஷ்டம் மட்டும் தானடா கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏன்டா? நான் உனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா நான் தெரியாம கட்டின தாலியை நம்பி என் கூட வந்தியே, அது போதாதா? ஏய், நான் பொண்டாட்டியா வரலடா. நான் உனக்கு பழி வாங்கணும் தாண்டா உன் பின்னாடி வந்தேன். சாரிடா. நீ என்ன பழி வாங்கினா நீ உங்க வீட்டுல இருந்தே என்ன பழி வாங்கியிருக்கலாமே. அப்புறம் எப்படி என் பின்னாடி வருவா? இல்ல சோனி, உனக்கு ஓரமா என் மேல ஏதோ ஒரு அன்பு இருந்திருக்கு. அதனாலதான் நீ என் கூடயே வந்த சோனி. ஐயோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இவளை நல்லவன நான் தப்பா நினைச்சிட்டேனே. சாரிடா. சாரி. உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும்டா. அது யாருடி உன்னை உன்னை குத்த வந்தது? எனக்கு அது யாருன்னு தெரியாதுடா. வா நம்ம ஹாஸ்பிடல் போண்டா. சோனி, நீ ஃபர்ஸ்ட் போ சோனி. அவனுங்க திருப்பி வந்துட போறானுங்க. என்ன நான் எப்படியாச்சும் பாத்துக்கிட்டே, நீ போ சோனி. உடனே இந்த நிலைமையில நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா. ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்க்க, இல்ல யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா. தாத்தா அவரை நான் உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போறேன் தாத்தா. ஏதாச்சும் கேப் எதுவும் இங்க கிடைக்குமா தாத்தா? இங்க கார்லாம் வராதுமா. உங்களை மாதிரி இங்க யாராச்சும் வந்தாதான் உண்டு. நீ பேசாம ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுமா. தாத்தா அவர் சண்டை போடும்போது ஃபோன் கீழ விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு தாத்தா. என்கிட்டயும் ஃபோன் கிடையாது தாத்தா. இங்க கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா. சாரிம்மா, என்னால எந்த ஹெல்ப்பும் உனக்கு பண்ண முடியாதுமா. அந்த ரவுடி பசங்க இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்கம்மா. உன்ன மாதிரியே எனக்கும் 3 பொண்ணுங்க இருக்குமா. நான் இல்லாட்டி அவங்களாம் அனாதை ஆயிடுவாங்கம்மா. சாரிம்மா, உனக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. பாத்துக்கு போமா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கயா. நீங்க எனக்கு எங்க அப்பா மாதிரி தான். அவனை நான் சீக்கிரத்துல ஹாஸ்பிடல் கொண்டு போனா அவன் ரொம்ப 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 பிளட் வந்துகிட்டு இருக்கு. ஐயா, கொஞ்சம் உதவி செய்யுங்கயா. உனக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுமா. எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியமா. அதனால நான் போறேம்மா. நீயும் இந்த காட்டை விட்டு போயிடுமா. என்ன உலகம்! ஒருத்தவங்க ஆபத்துல இப்படி கஷ்டப்பட முச்சுல அவர் வாழ்க்கைய நினைச்சு சுயநலமா விட்டுட்டு போயிட்டாரே. இங்க வேற யாருமே இல்லையா அவரை தவிர? அவரும் போயிட்டாரே. நான் என்ன பண்ணுவேன்? இவன் வேற வழியில துடிச்சிட்டு கிடக்கானே. என்னால பார்க்க முடியலையே. கடவுளே, நீ தான் ஒரு வழியை காமிக்கணும் எனக்கு. பைக்கு நம்மளே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு பைக்ல கூட்டு போலாமா? ஆனா நமக்கு இந்த பைக் ஓட்ட தெரியாதே. இருந்தாலும் அவனுக்காக ரிஸ்க் எடுப்போம். வாழ்வோ சால்வோ, அவனுக்காக ரிஸ்க் எடுக்கலாம். சோனி, வண்டியில வச்சு என்னடி பண்றா? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில வச்சு கொண்டு போறேன். நீ சும்மா நடந்தாலே தட்டி கீழே விடுவ. இதுல பைக்ல வச்சு என்னை எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவ? உனக்கு பைக்கோட தெரியுமா? தெரியாதுதான். இருந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியலடா. நான் கடவுள் மேல பாரத்தை போட்டு இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண போறேன்டா. என்ன கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கோ. இந்த கையை வச்சு கெட்டிரியேன்டா. நீ அப்பனா கீழே விழமாண்டா. நீ இப்படிலாம் ரிஸ்க் எடுத்தனா என் உயிரை காப்பாற்ற வேண்டாம். அது உன் உயிருக்கோ ஆபத்தா போயிடும். என்னது? நான் ரிஸ்க் எடுக்கறேனா? நீ ரிஸ்க் எடுத்ததாண்டா என் உயிரை இப்ப காப்பாத்தி வச்சிருக்கா. அப்புறம் உனக்காக நான் ரிஸ்க் எடுத்தா இதுல என்ன தப்பு இருக்கு? வாழ்ந்தா 2 பேரும் வாழ்வோம், இல்ல 2 பேருமே சாவோம்டா. அதுதான்டா இப்போதைக்கு நான் எடுத்துக்க முடிவு. டேய் பேசுடா. கண்ண மூடாதடா. ஏதாச்சும் பேச்சு கொடுத்துட்டே வாடா. எனக்கு கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் போயிரலாம். என்னால முடியல சோனி. டேய் ரகு, ப்ளீஸ்டா தூங்கிராதடா. கண்ண முழிச்சு பேசிக்கிட்டே வாடா. நான் இனி உங்க சண்டையே போட மாட்டேன்டா. நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன்டா. ப்ளீஸ்டா. என்னால முடியல சோனி. நீ 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 பார்த்து வண்டியை ஓட்டு சோனி. கடவுளே, எனக்கு இவன் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவனை நான் காப்பாத்தணும்னா நான் வண்டியை பாஸ்டா தான் ஓட்டி ஆகணும். ஆனா எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க மேல பாரத்தை போட்டுட்டு நான் வண்டியை பாஸ்டா ஓட்ட போறேன்.
துளசி, இன்னைக்கு நீ சாவ வேண்டியவாடி. ஆனா உன் நல்ல நேரம். நீ சாவ வேண்டிய இடத்துல அவன் வந்து ஹீரோ மாதிரி கத்தி குத்த வாங்கிட்டான்டி. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாண்டி. ஏன்னா நீ செத்து அவன் உயிரோட இருந்தானா அவன் நான் யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான்டி. அது எனக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிரும். உன்னையும் போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதடி. இப்பவுமே உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஆனா அது ரெட்ட கொலையாவி அதுவும் எனக்கு பிரச்சனையா தாண்டி முடியும். அதனால தாண்டி உன்னை இன்னைக்கு விட்டு வைக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரத்துல என் கையால தாண்டி உனக்கு சாவு. அதை யாராலையும் மாத்தவே முடியாதுடி துளசி.